எம்இவில நாம செய்ய போகிறது வண்டிக்கடை பொரி மசாலா. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஸ்ட்ரீட் பொரி மசாலா செய்ய போகிறோங்க. இப்போ இது நான் 200 கிராம் பாக்கெட் பொரி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட போகிறோம். முதல்ல உடச்சிக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன், போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 1/2 கப் மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா மிக்சர்லேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேர்க்கடலை ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்த வேர்க்கடலை, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அப்புறம் தக்காளி, நல்லா ஒரு சின்ன தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டங்கட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன், அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம்னா சாம்பார் வெங்காயம் இல்லை, வெங்காயத்துலேயே சின்னதாக எடுத்துக்கிட்டேன், அதை போட்டுக்கோங்க. கேரட், நல்லா ஒரு கேரட்டு தோல் சீவி வச்சுருக்கேன், சீவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே பொரியிலே இருக்கும், அதனால் தேவையில்லை, மிக்சர்லேயே இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வேண்டாம், இல்லைன்னா ஆலிவ் எண்ணெய் போட்டுக்கலாம். இது எலுமிச்சப்பழம் அரை, புளிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் அரை ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாமே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டில் பொரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். கேரட்டு, வெங்காயம், லெமன் இதெல்லாம் போடுறதால டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக இருக்கும். நல்லா அந்த ரோட்டு கடையெல்லாம் விற்கும், பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவீங்கள்ல, அது நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா பூரி ரெடி. பொரி இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.